ஆல். இன்றைக்கி தட்டைக்கொட்டை சொரக்காய் புளிக்குழம்பு தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனோட ரெசிபி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வேணும்னா இந்த ரெசிபியை நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் தக்காளி, பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரி தேவையான பேசிக் ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்காயும் போட்டுக்கலாம். சொரக்காய் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், சாம்பார் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விடுற மாதிரி இருந்தால் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சொரக்காய் ஒரு 50% வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் தட்டைப்பயிரை வந்து நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றணும். ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக புளி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. இது நிஜமாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.